வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 24/1/2025 குரோதி வருடம் தை மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ரகுகாலம் 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:35, கரணம் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று மாலை 6:22 வரை தசமி, பின்பு ஏகாதேசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:29 வரை விசாகம், பின்பு அனுஷம். யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் 4:29 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. மேஷராசி நேயர்களே, தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். எடுக்கும் முயற்சிகளில் அனுபவங்கள் அதிகமாகும். அலைச்சல்களினால் லாபங்கள் கிடைக்கும். அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கடன் சுமை குறைய பெறுவீர்கள். திடீர் முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து கொள்வதும் நல்லது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி குழப்பமான நாள். பரணி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். கிருத்திகை நிதானம் தேவை. ரிஷபராசி நேயர்களே, எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறும். வீட்டில் மகிழ்ச்சியான நிலை உண்டாகும். நட்பு வட்டாரம் விரிவடையும். சுற்று வட்டாரத்தின் மூலம் லாபங்கள் கிடைக்கும். புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். குழந்தைகளின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை தடைகள் நீங்கும். ரோஹிணி நல்ல முடிவுகள் கிடைக்கும். மிருகசிரீஷம் வளமான நாள். மிதுன ராசி நேயர்களே, வியாபாரத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்களினால் லாபமான நிலை ஏற்படும். எதிலும் மாற்றங்கள் உருவாகும். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மிருகசிரீஷம் வருமானம் கூடும். திருவாதிரை நிம்மதி கிடைக்கும். புனர்பூசம் நல்ல முடிவுகள் உருவாகும். கடகராசி நேயர்களே, சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். முக்கிய விஷயங்களை முன்னின்று செயல்படுத்துவீர்கள். எதிர்ப்புகள் நீங்கி வெற்றிகள் உருவாகும். நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வருமானமும் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புனர்பூசம் கௌரவங்கள் கூடும். பூசம் நிம்மதி உண்டாகும். ஆயில்யம் நெருக்கம் அதிகமாகும். சிம்மராசி நேயர்களே, இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். பணியில் மாற்றங்கள் ஏற்படும். சொந்த பந்தங்களின் மூலம் ஆதரவான நிலை ஏற்படும். வருமானமும் மேலோங்கும். அலைச்சல்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும். மனதிற்கு பிடித்தவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மகம் பிரச்சனைகள் தீரும். பூரம் ஆதரவுகள் கிடைக்கும். உத்திரம் கௌரவங்கள் மேலோங்கும். கன்னிராசி நேயர்களே, தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். மேலதிகாரிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். அலைச்சல்களினால் மாற்றங்கள் கிடைக்கும். அனுகூலங்கள் ஏற்படும். வருமானமும் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். உத்திரம் ஆதரவுகள் கிடைக்கும். ஹஸ்தம் மனக்கசப்புகள் நீங்கும். சித்திரை நிம்மதி உண்டாகும். துலாம் ராசி நேயர்களே, இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். வருமானம் மேலோங்கும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். சொந்த பந்தங்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். நட்பு வட்டாரத்துடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். மேலதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. சுற்று வட்டாரத்தின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை குழப்பங்கள் தீரும். சுவாதி நிம்மதி கிடைக்கும். சாகம் கௌரவங்கள் மேலோங்கும். விருச்சிகராசி நேயர்களே, அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நட்பு வட்டாரத்தின் வருகையால் மாற்றங்கள் கிடைக்கும். மனதிற்கு பிடித்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். வியாபாரத்தில் மாற்றமான நிலை உருவாகும். அலைச்சல்களினால் நினைத்த காரியம் நிறைவேறும். பொருள் வரவுகளும் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம். விசாகம் மாற்றங்கள் கிடைக்கும். அனுஷம் சேமிப்புகள் கூடும். கேட்டை சந்தர்ப்பங்கள் அதிகமாகும்.
தனுசு ராசி நேயர்களே, மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும். வயதானவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். மனதிற்கு பிடித்தவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். திடீர் சந்திப்புகளின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். ஒத்துழைப்பான நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். அதிகமான வேலைகள் இருக்கக்கூடும். ஆதாயங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மூலம் கௌரவங்கள் கூடும். பூராடம் அனுகூலங்கள் ஏற்படும். உத்திராடம் நினைத்தது நிறைவேறும். மகர ராசி நேயர்களே, பெரிய மனிதர்களின் நட்புகள் உருவாகும். வேலை தொடர்பான முயற்சிகளில் லாபங்கள் கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும். மற்ற ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். கௌரவங்கள் மேலோங்கும். சுற்று வட்டாரத்தின் மூலம் முன்னேற்றம் கிடைக்கும். முக்கிய விஷயங்களை முன்னின்று செயல்படுத்துவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திராடம் ஆசிர்வாதம் கிடைக்கும். திருவோணம் ஆதரவுகள் கூடும். அவிட்டம் நிம்மதியான நாள். கும்பராசி நேயர்களே, சுற்று வட்டாரத்தின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். வீட்டு விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். வேலை சுமையின் மூலம் மாற்றங்கள் உருவாகும். நன்மையான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் வளமான நாள். சதயம் மாற்றங்கள் கிடைக்கும். பூரட்டாதி நிதானம் தேவை. மீனராசி நேயர்களே, எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் கூடும். நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகள் மகிழ்ச்சியை உருவாக்கும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும். பணியில் கௌரவங்கள் கூடும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கௌரவங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். பூரட்டாதி மகிழ்ச்சியான நாள். உத்திரட்டாதி பேச்சுக்களை குறைக்கவும். ரேவதி கௌரவங்கள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய வேதம் அஸ்ட்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.